Hi friends, இது நம்ம சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோட கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரூஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம இதை பற்றி ஸ்டாட்டிக் கீ டிட்டர்மினன்சி எங்கே படிச்சிருக்கோம், ஸ்ட்ரக்சர் அனலைசிஸில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது தியரி. ஸோ தியரினா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் நம்மளோட ஒன் ஆஃப் த மெயின் டாப்பிக்கே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ அதில் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்ன, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ஃபுல்லாமே நம்மளோட அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்க போகுது. ஸோ நல்லா டீட்டெயிலாக நீங்கள் இந்த வீடியோ கேட்டுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே கண்டிப்பாக இதிலேருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரூஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ ரூஃப் ஸ்ட்ரெஸ்னால் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் நம்ம நிறைய பர்பஸாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் நம்ம ரூஃபிங்காக போடுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் நம்ம ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ட்ரையாங்குலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் எசென்ஷியலி ஆக்சியலி லோடட் மெம்பர் which are more efficient in resisting external loads since cross section is nearly uniformly stresses அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னாலே. ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு டயக்ராமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மெம்பராக தான் இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்மளோட எல்லா லோடையும் ரெசிஸ்ட் பண்ணி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. they are extensively used to span large gaps. Stresses are used in roof of single story industrial buildings. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். நான் படிக்க ஸோ சிங்கிள் ஸ்டோரியாக இருக்கிற அந்த மாதிரி குடோன் ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் மோஸ்ட்லி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸ் போட்டு நம்ம பில்ட் பண்ணுவோம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில். அதே நீங்கள் ரெசிடென்சியலாக இருக்கிற இடத்துல அவ்வளோவா ஸ்ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. லாங் ஸ்பேன் ஃப்ளோர்ஸ், ரூஃப் ஆஃப் மல்டி ஸ்டோரி பில்டிங் to resist gravity loads. ஓகேவா? ஸோ stresses are used in walls and horizontal planes of industrial building to resist lateral loads and give lateral stability. எதுக்காக அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன்ஸில் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா ஹரிசாண்டல்னாலே லேட்ரலான வர லோட்ஸையும் அதோட ஸ்டெபிலிட்டியும் அது கரெக்டாக கொண்டு வரும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம காம்போனன்ட்ஸ், ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ஸ்ட்ரெஸ்ஸஸோட டயக்ராம். ஸோ ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரூஃப், ஒரு இண்டஸ்ட்ரியல் குடோன் அதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம ரூஃப் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டயக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் புர்லின் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இது என்னென்னா ஹரிசாண்டல் பீம் ஸ்பேனிங் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இங்கே ரெட் கலராக இருக்குல்ல பாருங்களேன், ஹரிசாண்டல் பீம். ஸோ அந்த ஹரிசாண்டல் பீம் தான் எதுக்காக அப்படின்னா ஸோ ரெண்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த பீம் ஸ்பேனிங் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பர்லின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பர்லின்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸில் வர ஒன் ஆஃப் த காம்போனண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நிறைய நம்ம கொஷின்ஸு நிறைய இடத்துல இந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதுனா என்னன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஸஸில் வர ஹரிசாண்டல் பீம் தான். ஓகே, ஸோ இப்போது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரூஃபில் நம்ம டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்னால் அது ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான், பட் அதில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன் பை ஒன் நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டாப் கார்ட், அப்பெக்ஸ், நெயில் பிளேட், வெப்பு. ஸோ இந்த பர்லின் இருக்கு இல்லையா, ஸோ ஹரிசாண்டல் பீம் மாதிரி ஆக்ட் ஆகுது இல்லையா, எல்லாத்தையும் கனெக்டிங் மெம்பராக. ஸோ அதுதான். ஸோ வெப் ரன்னர், பிசி ரன்னர், ஹீல், வால் பிளேட், பாட்டம் கார்ட், ஸ்ப்ளைஸ், ஜாயின்ட்ஸு, நோட்ஸு, கிளியர் ஸ்பேன், அப்புறம் நாமினல் ஸ்பேன், அப்புறம் இந்த ஹோவர் ஹேங்கிங், அதை ப்ளம் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட்டாக பேசிக்கான காம்போனன்ட்ஸ். இல்லை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போது இந்த டயக்ராம்லேருந்து பார்த்துக்கோங்க என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரிஜிட். ஸோ இது நம்மளோட காம்போனன்ட் தான். ஸோ இது எதுக்குன்னா அப்பெக்ஸ். நான் அப்பெக்ஸ்ன்றது முன்ன உங்களுக்கு ரீட் பண்ணேன். ஸோ அதில் இருந்தது. ஸோ இப்போ அப்பெக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்பெக்ஸ்னால் என்ன, அந்த ஒரு டாப் பாயிண்ட், த ஹையஸ்ட் பாயிண்ட் வேர் த ஸ்லோப்பிங் டூ கார்ட்ஸ் மீட். ஸோ ரெண்டு கார்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெண்டு கார்டு மீட் பண்ணுற இடம் தான் அப்பெக்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னா ரிஜிட் போர்ட்,
ராஃப்டர், இது புர்லின். ஸோ இந்த டயக்ராம்னு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ பர்லின்றது நம்ம ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கு ஒரு ஹரிசாண்டல் மெம்பராக. ஸோ அப்புறம் ராஃப்டர். ஸோ அதுக்கப்புறம் அந்த போர்டு வந்து ரிஜிட் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பெக்ஸ்னால் அந்த ஹையஸ்ட் பாயிண்டில் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், அதே டயக்ராம் தான். ஸோ இங்கே வந்து பியரிங். ஸோ பியரிங்னா என்னென்னா ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் யூஸ்வலி வால்ஸ் நார்மலி வித் டிம்பர் வால் அண்ட் பிளேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வால் பிளேட்டிங், ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் நம்ம வந்து ஒரு பியர் பண்ணணும்னா தாங்கி நிற்கணும். ஸோ அது என்ன, மோஸ்ட்லி வால்ஸ் இருக்கும். அந்த வால்ஸ் வந்து டிம்பர் வால் பிளேட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு காம்பனண்ட் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம், பாட்டம் கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸில் டாப் கார்ட் பார்த்தோம். ஸோ கீழே வந்து நம்ம ஹோல் ஸ்ட்ரக்சரே தாங்கி நிற்கிது ஒரு கார்டு. ஸோ அதான் என்ன பாட்டம் கார்டு இல்லை டை பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்க பாருங்கள். ஸோ லோயஸ்ட் லாங்கிடியூனல் மெம்பர் ஆஃப் ஏ ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்ட்ரக்சர். பிகாஸ் மேலே நம்மளுக்கு ஒரு டாப் கார்டு இருக்குது, அப்பெக்ஸ் இருக்குது, கீழே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பாட்டம் கார்ட், அதை டை பீம் சொல்லுவோம். இது வந்து என்னென்னா லோயஸ்ட் லாங்கிடியூனல் மெம்பர். ஓகே, ஸோ இதில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரூஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேயே இன்னும் காம்பனன்ட்ஸ் என்னென்னா கேன்டிலீவர் அண்ட் கேன்டிலீவர் ஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் தட் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் இட்ஸ் சப்போர்ட். ஸோ இப்போ வந்து கேன்டிலீவர் அப்படின்னா அது வந்து நம்மளோட சப்போர்ட்டையும் தாண்டி போகிறது தான் நம்ம கேன்டிலீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது, பட் சப்போர்ட்டை தாண்டி இருக்குது, அது கேன்டிலீவர். ஸோ அது கேன்டிலீவர் ஸ்டட் அப்படின்னா என்னென்னா த வெப் தட் ஜாயின்ஸ் த பாட்டம் கார்ட் அபோவ் த பியரிங் பிளேட் டு த டாப் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட டாப் கார்டையும் அந்த பாட்டம் கார்டு அந்த பியரிங் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுற இடம் தான் கேன்டிலீவர் ஸ்டட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லோ கலர் டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சப்போர்ட்டை தாண்டி இருக்கிறது நம்மளுக்கு கேன்டிலீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட நோட்ஸ் அந்த ஜாயிண்ட்டு அதுக்கப்புறம் அந்த பியரிங் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு நிற்குது இல்லையா தாங்கி. ஸோ அதுதான் வந்து என்னென்னா கேன்டிலீவர் ஸ்டட். தட் மீன் கேன்டிலீவர்ன்றது ஸ்டட்னா என்ன, நம்ம காலமும் சின்னதாக இருந்தால் ஸ்டட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டீலில் என்னென்னா ரெண்டு மெம்பரை வந்து கனெக்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்டீல்லே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் ரெண்டு இடத்த கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் கேன்டிலீவர் ஸ்டட்னா அந்த பாட்டம் கார்டும் அந்த பியரிங் பாயிண்டில் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் கனெக்ட் பண்ணுற இடம் தான் நம்மளுக்கு கேன்டிலீவர் ஸ்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன காம்போனண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். காம்போனண்ட் ஆஃப் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் என்னென்னா ஓவர் ஹேங். ஸோ ஓவர் ஹேங்னா என்னென்னா ஆல்ரெடி சொன்னேன், அது வந்து ப்ளம் கட் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து என்னென்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டாப் கார்ட் ஆஃப் எ ஸ்ட்ரெஸ் பியாண்ட் த பியரிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பியரிங் சப்போர்ட் கீழே இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்மளோட மேலே அப்பெக்ஸ்லேருந்து வர நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டிக்காகவும் ஸ்டெபிலிட்டிக்காகவும் சப்போர்ட்காகவும் தான் அதை வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஓவர் ஹேங்காக நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் ஓவர் ஹேங். இல்லைனா அப்படி கேட்பாங்க, ஓவர் ஹேங் வந்து ஸ்ட்ரெஸ்லெஸில் என்ன பேர் அப்படின்னா ப்ளம் கட் அப்படின்றது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே ஒரே டயக்ராம் தான். நீங்கள் ஒரு டயக்ராம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ பேனல் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ பேனல்லாம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் செக்மெண்ட் defined by two adjacent joints and nodes. ஸோ ஜாயின்ஸு நோட்ஸ், நம்ம ஜாயின்ஸ் தான் இங்கே நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்ஸில் வந்து ஜாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸில் வந்து மோஸ்ட்டாக அதை நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நோட்ஸை வந்து டூ adjacent joints or not. That mean ஒரு செக்மெண்ட் வந்து நம்மளோட அந்த ஜாயின்ஸ்க்கு நடுவில் இருக்குது, அதை வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து என்ன பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேனல்லாம் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அப்பெக்ஸ், டாப் கார்ட், பாட்டம் கார்ட், அப்புறம் பியரிங், ஓவர் ஹேங். ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்லின்ஸ்னால் என்ன, அப்புறம் கேன்டிலீவர்னால் என்ன, கேன்டிலீவர் ஸ்டட் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காம்பனண்ட் ஆஃப் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸில் வந்து நெக்ஸ்ட் அதே டயக்ராம் தான் இங்கேயும் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன். டாப் கார்ட் ஆர் ராஃப்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டாப் கார்டு இருக்குது, அப்புறம் அது வந்து ராஃப்டர். அந்த டாப் கார்டுக்கு தான் நேம் வந்து இங்கே ராஃப்டர். அதே நீங்கள் பாட்டம் கார்டுக்கு வந்து என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதுக்கோட பேர் வந்து என்னென்னா டை பீம். ஓகே, ஸோ அதோட பேர் என்ன, டை பீம். அதே டாப் கார்டு வந்து ராஃப்டர். ஸோ ராஃப்டர் a horizontal member that establishes the upper edge of the stress. ஓகே, அதே நம்ம பாட்டம் கார்டு வந்து லாங்கிடியூனல் ஒரு மெம்பர் அப்படின்னு படித்தோம். ஸோ இங்கே வந்து இது ஹரிசாண்டல் மெம்பர் தட் எஸ்டாப்ளிஷ் த அப்பர் ஏஜ். ஸோ அந்த அப்பெக்ஸ்லேருந்து அடியில் நம்ம ஓவர் ஹேங் வரைக்கும் அதுதான் போகுது. ஓகேவா, அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், இங்கே வந்து டாப் கார்டு இல்லைனா ராஃப்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
காம்போனன்ட் ஆஃப் ரூஃபில் ரிமைனிங் ஆன காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்டப் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டைப் ஃபார்ம்டு பை த ஸ்டப் எண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் அது வந்து எண்ட் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓவர் ஆங்கிங் அந்த பியரிங் பிளேட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் அந்த ஓவர் ஆங்கிங்க்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ வெப்புன்றது இந்த டயக்ராமில் இருக்கும். ஸோ வெப்புன்றது என்ன, அந்த வெப் ரன்னர்ஸ். ஸோ நம்மளோட அப்பெக்ஸ்லேருந்து கீழே இருக்க அந்த பாட்டம் கார்டை கனெக்ட் பண்ணுற மெம்பர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வெப். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. பொருளின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ராஃப்டர், ஸோ அப்புறம் அப்பேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்பனண்ட் வந்து பியரிங்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அப்புறம் பாட்டம் கார்ட், ஸோ அது வந்து ஒரு லாங்கிட்யூனல் மெம்பர். டாப் கார்ட் பார்த்தோம். ஸோ அப்புறம் வந்து கேன்டிலிவர்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் கேன்டிலிவர் ஸ்டட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதே போல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸில் ஓவர் ஹேங்கிங்னா என்னன்னு பார்த்தோம். பாட்டம் கார்ட், அப்புறம் டை கார்ட், டாப் கார்ட் வந்து ராஃப்டர். ஓகே, அப்புறம் பேனல், அதுக்கப்புறம் டாப் கார்டர் ராஃப்டர், ஸோ அதுக்கப்புறம் ஸ்டட்டு எண்டு, அப்புறம் வந்து வெப். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைப்ஸ். ஸோ முன்ன பார்த்தது எல்லாமே காம்பனன்ட்ஸ். ஸோ நீங்கள் காம்பனன்ட்ஸ்க்கும் டைப்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காம்பனன்ட்ஸ்ன்றது ஒரு நார்மலாக ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டு தான் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் சேஞ்ச் ஆகலாம். எதுக்காக, ஃபங்க்ஷனுக்காக. ஸோ ஃபங்க்ஷனுக்காக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து ஒரு சில சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா டைப் ஆஃப் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இங்கே நம்ம படிக்கிறது என்னென்னா, என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஸோ அதோட யூசஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹுட்டன் அண்ட் ஸ்டீல் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான். அதோட டைப்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கிங் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ், குயின் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ், Howe stresses, Pratt stresses, fan stresses, north light roof stresses. ஸோ இதுதான் பேசிக்கான டைப்ஸ் ஆஃப் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இது கூட நான் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஓவர் த்ரூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஹவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன்னா, யூசஸ்ஸு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்பேன் லென்த் எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஓகேவா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக கூட எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட மாடல் வந்து எந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த ஒரு பிக்சர். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்க்க போகிறது ஹவ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் கம்பைனேஷன் ஆஃப் வுட் அண்ட் ஸ்டீல். ஓகேவா, வுட்டும் இருக்கும், ஸ்டீல் இருக்கும். த வெர்டிக்கல் மெம்பர்ஸ் ஆர் டென்ஷன் மெம்பர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்டீல். ஆனால் அதில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை வெர்டிக்கல் மெம்பர்ஸும் டென்ஷன் மெம்பர்ஸும் எதில் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டீலில். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஸ்பேன் ஆஃப் 6 to 30 மீட்டர். ஓகே, இதுக்கு வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னு கொடுக்கல, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹுட்டு ஸ்டீல் இருக்கும். டென்ஷன் அண்ட் வெர்டிக்கல் மெம்பர்ஸ் வந்து எப்பயுமே நம்மளுக்கு எதில் கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டீலில். ஸோ ஸ்பேன் வந்து 6 to 30 மீட்டர்ஸ். ஓகே, அப்புறம் வந்து ப்ராட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகே, இது வந்து என்னன்னு பாருங்கள், நான் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டீல். ஸோ அது பார்த்தது வந்து ஸ்டீல் ஹுட். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன்லி வந்து ஸ்டீலு. தீஸ் ஆர் லெஸ் கமர்ஷியல் தென் ஃபிங்க் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகே, ஃபிங்க் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கமர்ஷியலாக லோ. ஸோ நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பேரிஷன் தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு லோ கமர்ஷியலான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான். வெர்டிக்கல் மெம்பர்ஸ் ஒரு டென்ஷன் அண்ட் டயக்னல் மெம்பர்ஸ் ஆர் கம்ப்ரெஷன். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மெம்பர்ஸ் எல்லாமே டென்ஷனில் இருக்கும். ஹரிசாண்டல், தட் மீன் diagonal members எல்லாமே கம்ப்ரெஷனில் இருக்கும். Fink stresses are very economical form of roof stresses. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வருது. Fink stresses வந்து நம்மளுக்கு வெரி எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ். ஆனால் இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஸோ இது எவ்வளோ ஸ்பேனுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 6 to 10 மீட்டர்ஸ். முன்ன நம்ம பார்த்த ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ 6 to 30 மீட்டர்ஸ், இது 6 to 10 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸில் ஃபேன் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டீல். ஓகேவா, இதுவும் ஸ்டீல் மெம்பர் தான். ஸ்டீல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிங்க் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த ஃபிங்க் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸோட ஒரு பார்ட் தான் இந்த ஃபேன் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இந்த ஃபேன் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஃபிங்க் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் நம்ம இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க கமர்ஷியலான ரொம்ப கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த ஃபிங்க் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன நீங்கள் யோசிக்கலாம், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ரொம்பவே கமர்ஷியலான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ். இன் ஃபேன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கமர்ஷியலான ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்ன அப்படின்னா அதோட கன்சப்ஷன் ஆஃப்
காம்பனன்ட்ஸும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரக்சராக அதை நம்ம பில்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதோட சர்விங் அந்த டேஸும் அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் ஸ்பேனும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியதாக இருக்கும். காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னு தேவையோ அது எல்லாமே இருக்கிறத நம்ம கமர்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்கலாகவும் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபிங்க் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகே, the top chords are divided into small length in order to provide supports for purlin through which not come to the joints in the stresses. That means நீங்கள் பாருங்கள், நம்ம முன்ன பார்த்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸஸில் இது வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அந்த டாப் அந்த கார்டு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தெரியும்ல டாப் கார்டு. ஸோ அந்த டாப் கார்டுனா என்ன, ராஃப்டர். இந்த ராஃப்டர் வந்து நம்மளுக்கு டிவைட் ஆகிருக்கு. ஏன்னா பர்லினுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ அப்போ தான் வந்து அதோட லோடு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகே, இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் எவ்வளோ ஸ்பேன் வரைக்கும் இதை நம்ம காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா 10 to 15 மீட்டர். ஓகே, எல்லாமே மீட்டர் தான். உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் காம்பனண்ட். ஸோ எல்லாமே மீட்டர் தான். ஓகே, ஸோ 100 தட் மீன் 10 to 15 மீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் quadrilateral roof stresses. These stresses are used for large spans such as railway sheds and ஆடிட்டோரியம். ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரயில்வே ஷெட்ஸ்க்கும் அண்ட் ஆடிட்டோரியம்லாம் ரொம்ப ஒரு பெரிய நம்ம ஸ்பேஸிங்கில் கட்டணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், மேலே பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். பிகாஸ் ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து பார்ட்டாக நம்மளுக்கு பிரித்து போட்டிருப்பாங்க. இது நம்மள ரொம்ப ஸ்பேன் அளவுக்கும் இதை வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியுன்றதுக்காக ஈஸியாக நம்மளால் வந்து இதை வந்து டிரான்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைஸ்ட் ஹீல் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். They provide a cost-efficient way to meet more energy efficiency goals and improve the energy efficiency of our building envelope அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ எனர்ஜியும் நம்மளோட கோட் ரெக்கமெண்டேஷன் பொறுத்து இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட பில்டிங்கோட எக்கனாமிக்கலாக இது வந்து ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைஸ்டு ஹீல்னால் நம்மளுக்கு தெரியும். ஸோ மற்ற எல்லா விட அந்த ஹீலிங் அந்த அப்பெக்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ரைஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம நேம்லேயே இருக்குது. ஓகே, the rising the stress higher greatly specifies the arctic ventilation. ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு வென்டிலேஷன் அதிகமாக தேவைப்படும் அப்படின்றதுல நம்ம ரூஃப் வந்து ஹை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல ரைஸ்ட் ஹீல் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு பாருங்களேன், அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஈஸியாக இருக்குது. ஒரு மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றும் இப்படி தான் இருக்கும், இங்கே தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேம்லேயே நம்மளுக்கு இருக்குது. ஸோ ரைஸ்ட் ஹீல் எங்கே யூஸ் பண்ணுவோம், வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிசர் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகே, சிசர் ரூஃப்னால் அந்த நேம் எது கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சிசர் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கேன் பர்டிகுலர்லி டு ஃபவுண்ட் இன் and scatradial it doesn't require beams or bearing walls. However, it doesn't have leave that much space for insulation, which makes energy efficiency hair very poor அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனர்ஜி எஃபிஷியன்சி ரொம்ப புவராக இருக்கும் அப்படின்னா. ஸோ ரைஸ்டு ஹீலுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட். என்னென்னா பீம்ஸும் பியரிங் வால்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து அங்கே தேவையில்லை அப்படின்ற இடத்துலலாம் ஸோ இந்த டைப் ஆஃப் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். the other hand, the upside here is that the ceiling get vaulted and you receive more space in the attic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது ஸோ உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் ஹைட் கம்மியாக இருந்தாலும் ஸ்பேஸிங் அந்த இப்போ வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டணும் அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸிங்காக இருக்குன்னா ஸோ இது நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஸோ இது வந்து ரைஸ் கம்மியாக இல்லை, பட் வித் அந்த பிரெத் வந்து அதிகமாக இருக்க இடத்துல இந்த சிசர் ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். parallel chord roof stresses. Okay, they are constructed with two chords running parallel to each other and supported by reinforcing stresses in between the top and bottom. So நம்ம ஒன்று பார்த்தோமே, ஸோ எங்கே பார்த்தோம், நான் கூட சொன்னேன் ரயில்வேலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் மாதிரி தான் இதுவும் இருக்குது. என்னென்னா ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம், ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்போம். டூ கார்ட் ரன்னிங், ஒரு சைடில் ஒரு கார்டு இருக்குது, இன்னொரு சைடில் ஒரு கார்டு இருக்குது. ஸோ ரெண்டு பேரலாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். These two stresses reduce the condensation problems and more conditions since they create a vapor barrier. ஸோ எங்கெங்கே இந்த கண்டென்சேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அங்கே வந்து இந்த ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் போடுவோம். பிகாஸ் வந்து நம்மளோட எல்லாத்தையும் வந்து ஒரு வேப்பர் பேரியராக இது வந்து ஆக்ட் ஆகுது.
ஸோ கண்டென்சேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அது என்னென்னா parallel chord roof stresses நம்ம நேம்லேயே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு பேரலாக இருக்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் parallel chord roof stresses. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் roof stressesல fan stresses. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டீல். ஸோ இது நம்ம ஃபேன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதே தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸோ இதுவும் பார்த்தாச்சு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரூப் ஸ்ட்ரெஸ்ஸஸில் கிங் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இது என்னென்னா ஜஸ்ட் ஒரு நார்மல், இதுதான் பேசிக்கான ஒரு டைப். கிங் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இஸ் wooden stresses. It can also be built of combination of wood and steel. இது wood stress தான், பட் வந்து இது wood ஸ்டீலாலும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டான ஒரு பேசிக்கான ஸ்ட்ரெஸ் மாடல் தான் இது. ஸோ அப்போ எவ்வளோ இருக்குன்னா ஒரு நம்ம எவ்வளோ மீட்டர் வரைக்கும் கட்டலாம் அப்படின்னா 8 மீட்டர் வரைக்கும் தான் இந்த கிங் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேசிக்கான மாடல். ஸோ பார்த்தீங்க கனெக்ஷனே வந்து 2-3 கனெக்ஷன்ஸ் தான் இருக்குது. நம்மளோட ஒரு அப்படி டிஃபால்ட் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதை விட இது வந்து பேசிக்கான மாடல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் குயின் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். குயின் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இஸ் ஆல்சோ எ wooden stresses. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஸ்பேன்ஸ் அப் டு 10 மீட்டர். ஸோ அதிலேருந்து ஒரு அப்கிரேடட் மாடல் தான் இந்த குயின் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 மீட்டர் வரைக்கும் இருக்கிற இடத்துல வந்து இந்த குயின் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ நம்ம பார்த்தது காம்பனன்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்ன, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக ஒன்லைனர்ஸ் கேட்குற நிறையவே சான்ஸ் இருக்குது. ஒரு பேசிக்கான இந்த ரூஃப் ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.